Simbu. Simbu is bloody multi-talented personality. Talented, ரொம்ப talented. Simbu is I think multi-dimensional. சிம்பு அவங்க அப்பா எப்படி வளர்த்துருக்காருன்னா ஒரு சாதாரண மனிதர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் அவர் வளர்த்து வச்சிருக்காரு. இன்னைக்கு டி ராஜேந்தர் ஐயா ஒரு பெரிய டைரக்டரா இருந்தாலும் அவரோட பையனை அந்த ஒரு அகம்பாவிதம் எதுவும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்காரு. ஒரு ஜென்ரலா ஒரு ரோட்ல போனாலும் ஒரு சாதாரண ஒரு டீ கடையில டீ சாப்பிடுவாரு, உட்கார இடம் இல்லையா தரையில உட்காருவாரு. மக்களோட மக்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பையனை அவர் அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு. சிம்பு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் கஷ்ட நாளமையில எனக்கு 1 லட்ச ரூபா அனுப்பினாரு. அதில் ஒரு 5 குழந்தைய படிக்க வச்சேன். Simbu can go places compared to what he is right now. எங்க சிம்பு நல்ல மனிதர், ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய நடிகன், நல்ல நடிகன், அவ்வளவு திறமைகள் இருக்குது, எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியா இருப்பாரு. இந்த AAA படத்துக்கு டெய்லி போயிருக்காரு, ஆன் டைம் போயிருக்காரு, கிட்டத்தட்ட பாதி படம் முடிச்சிட்டாங்க. ஸோ அவருக்கு அது இன்னும் பிடிச்சிருக்கா, என்னுடைய விஷயங்கள் அவருக்கு அவ்வளவு பிடிக்கலையா, அது என்னன்னு சொல்ல முடியல. மூடு தான், அந்த அண்ணனுக்கு இருக்கிற அந்த மூடு தான். அதெல்லாம் இல்லாம அவர் இறங்கினார் வச்சுக்கோங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு மல்டி ஃபேசட்டடாகவும் அவ்வளோ டேலண்டாகவும் நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் ஆளுங்களை பார்த்துருக்கேன். ஹீஸ் காட் தி ரிதம். ஐ சே ஹேட்ஸ் ஆஃப் டு பிகாஸ் நான் ஒரு இஷ்யூவில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. பட் நான் அந்த ஒப்பீனியன் நான் மாற்றலை, அதை நான் அவர்கிட்டே சொன்னேன். பட் அவர் எவ்வளவு அந்த ஏஜில் என்ன மெச்சூரிட்டி பாருங்கள். நான் ஷூட்டிங்கில் போகணுன்னு ஃபஸ்ட் அதை தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, நீங்கள் நான் தான் வேணும்னு சொன்னியாமே. எனக்கு குழந்தையிலேயும் தெரியும், ஏன்னா அவங்க ஆசிரம் ஸ்கூலில் படித்த பையன் தானே. ஸோ என் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரொம்ப அழகாக சொன்னார். அது வேறு, அது உங்கள் ஒப்பீனியன், அது உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். என்னுடைய ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டை பற்றி அது நீங்களும் மாற்றிக்காமல் இருக்கலாம், நானும் என்னுடைய ஒப்பீனியன் ஐ ஸ்டாண்ட் பை இட். பட் அதுக்கும் தொழிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த ரோலுக்கு நீங்கள் தான் வேணும்னு அடித்து சொன்னது நான் தான் அப்படின்றது எனக்கு உண்மையிலே நான் சிறுமையாயிட்டேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சின்ன திரையில என்னோட லைஃப் முடிஞ்சிடும், அதிலே டிராவல் பண்ணிட்டு அதிலே காமெடி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கும்பொழுது என்னை தேர்ந்தெடுத்து அப்போ உள்ள ஒரு சூழ்நிலை சின்ன திரையில இருக்கவங்க பெரிய திரைக்கு ஜெயிக்க முடியாது. அது ஏன்னா டிவியில டெய்லி வராம அவன் போர் அடிக்க, அவன் மூஞ்ச எங்க சினிமால பார்ப்பாங்க பெரிய ஸ்கிரீன்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது என்னை தைரியமா என்னை சினிமால போட்டு என்னை சினிமால அறிமுகப்படுத்திய யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அவருக்கு நான் காலகாலமா சப்போஸ் ஒரு 1 ஹவர் முன்ன போய் ஷூட்டிங்ஸ் போகிறப்ப கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்தால் நான் அசால்ட் இப்போ நான் அப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை நான் பண்ணுறத வந்தால் மனுஷன் டக்குன்னு அடிச்சு போகிறாப்புல. அதுக்கான ரிவர்ஸ் எடுக்க மாதிரி கூட தெரியாது. அதுதான் அந்த சைல்டு டாட் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். அது நயன்தாரா கேட்பாங்க, சிம்புடைய சிவாவுடைய ப்ளஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ப்ளஸ் எல்லாம் சொல்லுங்கள், மைனஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். அதான் எங்கேயும் சொன்ன நேரத்துக்கு வர மாட்டான், நினச்ச நேரத்துக்கு தான் வருவான், இதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று படம் பார்த்துட்டு ஜி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் என்ன தெரியுமா அப்படின்னு, தெரியலையே நீங்கள் தானே சொல்லணும். சிம்பு என்னுடைய பிளஸ் மைனஸ் சொல்றாப்ல, அந்த மைனஸ் தான் ஜி சமஜி தேட்டர் அல்லுஞ்சி அப்படின்னாப்ல. அதுதான் சிம்பு, அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா மனுஷனுக்கும் தாங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது அந்த பையனுக்கு இல்லவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப், நிஜமாக தான் சொல்லணும். சம்டைம்ஸ் வயசானவங்க கூட சின்ன பசங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்ல, நான் அன்னைக்கு எனக்கு அந்த ஒரு படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரிப்பா சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படியா பொழைச்சிக்கோ அப்படின்னு என்ன விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமும் வல்லவன், சிலம்பாட்டம் எல்லா படத்துலயும் எனக்கு கண்டினியூவா என்ன ஒரு இடத்துக்கு பொசிஷன் கொண்டு வர வரைக்கும் என்ன விடாம கேட்ச் பண்ணி என்ன எல்லா படத்துலயும் எஸ்ஜே சூர்யாவை அறிமுகப்படுத்தி வச்சு அன்கார்வில் என்ன போட சொல்லி ஸோ நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எனக்கு என்ன சொல்றது, ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ என்னுடைய ஒவ்வொரு மூலையும் என் மேல ரொம்ப அக்கறை வச்சுட்டு இருக்கு. அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டு எப்படி திருப்பி செய்ய போறேன்றதுலாம் எனக்கு தெரியல. அவர் என் கூட மட்டும் என் வீட்டில் இருந்தாருன்னா அவரு இன்னைக்கு அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் லெவலுக்கு அவரை ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வர முடியும், பெரிய ஆக்டரா வர முடியும், ஸ்டாரா வர முடியும். அவர் ஆக்சுவலா இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க வேண்டிய ஒரு ஆக்டர், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க என்ன அர்த்தம்னா நீங்க எடுத்துக்கலாம். வேற லெவல்ல இருக்க வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கான அதை பத்தி கவலையே இல்லை. என்ன இதானே அப்படின்னு சொல்லுவாரு, ப்ரோ பாத்துக்கலாம், ஓகே படமே இல்லைனா என்ன, நான் வீட்டுல உட்காந்துருப்பேன் அப்படின்ட்டு. அது இல்லாம
இன்னும் வேற டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணும், அவர் டைரக்ட் பண்ணலாம், அவர் எழுதுவார், பாட்டு எழுதுவார், எல்லாமே நமக்கு தெரியும். இன்னும் டிஃப்ரெண்டா பண்ணும், ஒரு இயர்ல 3 films பண்ணணும்னு சொல்லி ஒரு வெறியோட இறங்கினாருன்னா நிறைய பேர் அந்த பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். உண்மைக்கு ஹீரோக்களே என்னோட பணப்ப நான் சல்யூட் அடிப்பேன் சிம்பு சார். அவ்வளவு ஒரு பெருந்தன்மை யார்ட்டையுமே இருக்காது. இந்த அளவுக்குலாம் வந்து அவர் இல்லாதப்ப அண்ணனே சொல்வாரு, இதுதான் சின்ன சின்ன ஒரு செகண்ட் மறந்துடுவாப்புல. அது நமக்கு வந்து அந்த கோபம் இருக்கா, அவட்ட அது இருக்கவே இருக்காது. ஸ்கிரீன்ல நல்ல நடிகர், வெளியில நடிக்க தெரியாது. ரொம்ப யதார்த்தமான வெளியில நடிக்கவே தெரியாது. சிம்புட்ட பிடிச்ச விஷயம் அவர் கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜி, ஃபயர், அந்த ஸ்கிரீன்ல அவருடைய எனர்ஜி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சிம்புக்கும் என்னைக்குமே காம்படிஷன் இது கிடையாது. அது பத்திரிகைகள்ல வந்திருக்கு, பேசியிருக்காங்க நிறைய பேர், நிறைய அதை பத்தி ஆலோசப்பட்டிருக்கு. பட் எனக்கும் சிம்புக்கும் காம்படிஷன் இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு சிலர் நிறைய குழப்பங்கள் கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க எனக்கும் அவருக்கும் நடுவில். ஸோ பெருசா பழக்கம் இல்லை முன்னாடிங்கிறதுனால நாங்களும் வந்து அவரு 10 பேர் சொல்றத நம்பாம இருக்கலாம், 11வது அவர் சொல்லும் போது நம்ம நம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொன்னா அது போய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்து 2 பேர் பேசிக்கும் போது தான் தெரிஞ்சது எல்லாமே போய் அப்படின்னு. ஸோ அப்பதான் புரிஞ்சது இதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் பேசிக்காம தூரமா இருந்ததுனால தான் அப்படின்னு எங்க 2 பேருக்கும் புரிஞ்சுது. அண்ட் அன்னைக்கு நான் அவருக்கு தான் சொன்னேன், எதுக்கு காம்படிஷன், எதுக்கும் எனக்கும் உங்களுக்கு என்ன காம்படிஷன் கேட்டா தரலையே அப்படிங்கிறாரு. இல்ல ஏன்னா இல்ல எங்களுக்குள்ள காம்படிஷன் கிடையாது. இப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிச்சதை கேட்டு புல்லரிச்சது அப்படின்னாரு. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கிற ஒரு சிம்பு, அதை நினைச்சாலும் புல்லரிக்குது எனக்கு.